ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சிங்கப்பூரில் நம்ம ஏரியாவில் மார்க்கெட்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் சேல் பண்ணுறாங்க, ஸோ நம்ம எந்த கடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் டைம் நல்லா பாஸ் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். எப்போ நம்ம கடைக்குன்னு போனாலே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராலி இல்லாமல் வெளியில் போகிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வந்துட்டு எதையுமே கேரி பண்ண முடியறதில்ல. 2வது ஒன்று வாங்க போன இடத்துல நிறைய வாங்குற பழக்கம் வேறு நமக்கு இருக்குது. நம்ம ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் அன்னெசரியாக ஷோல்டர் பெயின்லாம் எடுத்துக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ட்ராலியோடையே கிளம்பிடுறது. இன்றைக்கி சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூலு. ஸோ பெரியவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களும் ஆஃபீஸ் போயாச்சு. சரி, காலையிலே மார்க்கெட் போயிட்டு வந்தால் தான் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக போனால் கூட கொஞ்சம் கூட வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஏர்லியாக போயிடுவேன். அப்படி இல்லைன்னா சுத்தமாக போகிறதே அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் போகிறது. எப்படியும் ஒரு 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வாங்கினாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்குற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்கு கீழே வந்துட்டு அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டைம் பாஸ் ஆகும். மார்க்கெட் எப்போ போனாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே இந்த கார்டு இருக்கிற ஞாபகத்திலே விட்டுருவோம். ஆனால் வந்துட்டு மார்க்கெட்டில் பெரும்பாலும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் வந்து கடை வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கையில் கேஷ் வச்சுக்கிறது நல்லது. அதனால் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு $50 எடுத்தால் எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட சமாளிக்க முடியும். குறைஞ்சது ஒரு 2 நாள் ஓட்டலாம், மேக்ஸிமம் ஒரு 3 நாள் கூட ஓட்ட முடியும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. $50 எடுத்துகிட்டு போனால் ஒரே நாள் தான் ஸ்வைன் காணா போயிடும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நான் டெம்பரவரி ஷாப்னா அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கடைகள் தான் இந்த மாதிரி கடையெல்லாம். அதாவது மெயின் ஷாப் வந்து இருக்கும், அந்த ஷட்டர் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து மெயின் ஷாப்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த முன்னால் அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. அது வந்து காலையில் ஒரு 6 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 12, 12:30 வரைக்கும் இந்த கடையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த டெம்பரவரி ஷாப்பில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஆன்லைனில் தேடி கிடைக்காதது, அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் கிடைக்காதது கூட பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி ஷாப்பில் தான் கிடைக்கும். நான் நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்து என்னால் எப்படி அட்ரஸ் கொடுக்க முடியும், நிறைய பேர் வந்துட்டு அட்ரஸ் கொடுங்க, லிங்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் எப்போயாச்சும் போடுவாங்க. நம்ம போடுற நேரம் நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு வாங்கிக்கிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும். க்ளீனிங் ஐட்டம், அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர்ஸு, எது வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஒன்று தான் நம்ம கையில் இருக்கணும், அதுதான் சிங்கப்பூர் டாலர். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிலேருந்து 10 வெள்ளிக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொருளோட குவாலிட்டி, அதோட தன்மையை பொறுத்து. ஸோ நமக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸு, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நம்ம மார்க்கெட்டுன்னு கிடையாது. சிங்கப்பூரில் எல்லா ஏரியாவிலையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வெட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டெம்பரவரி ஷாப்ஸும் எல்லா இடத்துலையுமே போடுவாங்க. இதே கடைக்காரவங்க தான் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஷெட்யூல் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஏரியாவிலையுமே இதே கடைகள், இதே மாதிரி நிறைய பொருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு ஏரியாவில் கிடைக்கிற மாதிரி இன்னொரு ஏரியாவில் கிடைக்காதுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு சைனா ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு சூஸ் பண்ணி செலக்டிவாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் கடை தானே, டெம்பரவரி ஷாப்ஸ் தானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்க முடியாது. ரொம்பவே ஹைஜீனிக்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ப்ரைஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறது, ஆள்கண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரைஸாக அவங்க ஆல்ரெடி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் $5 தான். ஸோ இதெல்லாம் ஆனால் ரொம்ப உழைக்காது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே வந்துட்டு ஓகே தான். ரொம்ப வந்துட்டு போட்டு அடிக்காமல் சும்மா அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப கம்மி தான் எனக்கு யூசேஜ்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் ஓகே தான். வீக் டேஸ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா வீக்கெண்டும், அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா நிறையா வந்துட்டு சாய்ஸஸ் இருக்கும். அப்படியே நான் பக்கத்தில் உள்ள பேக்கரியில் நான் பன்னு தான் வாங்குகிறேன். நம்ம எப்பயும் வாங்குகிற அந்த ஃப்ரெஞ்சு லோஃப் தான். எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியிலேருந்து எடுக்கிறது, அப்போ தான் வந்துட்டு புது பீஸாக இருக்கும். டேட்டையும் மஸ்ட்டு செக் பண்ணிக்கிடுவேன். பேக்கரி ஐட்டம் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு 90% வாங்குறது இந்த ஃப்ரெஞ்ச் லோஃபாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1.80. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, நிறைய வச்சுருப்பாங்க. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ வெரைட்டி இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் எனக்குலாம் சுத்தமாக தெரியாது. பெருசாக வீட்லேயும் யாரும் அந்தளவுக்கு விரும்பிக்கிற மாட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது.
எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா $1.80 $50 கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள்ட்ட கேட்டேன். இட்ஸ் ஓகே நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. இங்கன்னு இல்லை, பொதுவாக எந்த கடைக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை வாங்குற ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே அழகாக சேஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் இந்த ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அந்த அலுமினியம் ட்ரேலாம் சொன்னேன்ல, அந்த அடுப்புக்கு போடுறது, அந்த அப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சாதம் வடிக்கிறதுக்கு அந்த கிளிப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது நான் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு $24 அந்த மாதிரி வரும் அப்போவே. ஆனால் பார்த்தீங்கன்னா அது குப்பைக்கு போகிற வரைக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்துப்பூ வந்து நிறைய சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு இதுவும் வாங்குவாங்க. அவங்கள்ட்ட உதிரி பூ எல்லாமே இருக்கும் பாருங்க. வாழை இலையெல்லாம் இப்படி தான் பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், 1 கிலோ வந்துட்டு 3.5 வெள்ளின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்பு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க, எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரமாக சேல் ஆகிடும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் ஒரு பீஸ் ரேட்டு தான், மொத்தமாக கிலோ கணக்காக அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே பீஸ் கணக்கு தான் இங்கே சிங்கப்பூரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஈச் 50 சென்ட், ஈச் 60 சென்ட், $1 $2 அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிலோ கணக்குங்கிறது கிடையாது. நம்ம ஆளுன்னு சொல்லுவான்லங்க, அது நம்ம ஆளு கடை, இந்த கடை தான். இதுவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி பாம்ஃப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வஞ்சரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாங்குகிற மீன் இது தான். இது வந்து நெய் மீனுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம முழுசாலாம் வாங்குறதில்ல, பீஸா போட்டு வச்சுருக்கிறதே வாங்கிக்கிறது. இவ்வளோலாம் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியலங்க. ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வெள்ளை கலரில் அதுவும் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போயாவது இருக்கும், நான் பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது தான். இது வந்துட்டு இந்த கொடுவா மீன் தான் சொல்லுவாங்க இங்கே. பட் இது நான் எப்போயாவது வாங்குவேன். அது என்னமோ எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. குழந்தைங்களா இருக்கும்போது பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட்டு, அதை விட்டால் நெய் மீன், இது 2 இல்லைன்னா அந்த வெள்ளைக்கிழங்கா அந்த மாதிரி எப்போவாச்சும் இந்த மத்தி மீன் கிடச்சா வாங்குவேன். ஸோ இதுக்குள்ளேயே வண்டியை ஓட்டுறது. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட்லி பிள்ளைங்க விரும்புகிறது இந்த பாம்ஃப்ரெட் ஒன்று தான். அதுலேயும் இந்த ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, பிளாக் விரும்ப மாட்டாங்க. அதனால் நெய் மீன் கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வாங்கினா அந்த பாம்ஃப்ரெட் ஒன்று தான் வாங்குறது. அதில் முள்ளும் இருக்காது, மசில்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அதுவே சாப்பிட்டுக்கிறது. ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா, அடியில் ஃபுல்லாக வெறும் ஐஸாக தான் இருக்கும், மேலாப்பில் தான் கொஞ்சமாக வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க. $6 நம்ம இவ்வளோவா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அடியில் ஃபுல்லுமே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் உள்ளதை அவாய்ட் பண்ணிடுவேன். அது கொஞ்சம் வந்துட்டு பழசாக. So this one give me 12. Yesterday you come no more. Market. Oh. முட்டை வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் மற்ற இடங்களில் வாங்கிட்டு வர்றப்ப இருக்கிற அந்த முட்டை கேஸ், அதுக்கப்புறம் கவர், இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ நான் இன்றைக்கி கவரும் அந்த பாக்ஸும் எடுத்துகிட்டு போனதுனால எனக்கு அதுலேயே அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இது வந்து மலேசியாவிலேருந்து வர நாட்டுக்கோழி முட்டை. ஒரு 12 முட்டை வந்துட்டு $5 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கனோட எக்கு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் குயில் எக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருப்பார். ஒமேகா எக்கு, அதுக்கப்புறம் கார்னு, அதுக்கப்புறம் அந்த இது விட்டமின் ஈயோடது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருப்பாரு. அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டில் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு பார்த்தா, இப்போலாம் சைனீஸ் கடையிலே பார்த்தீங்கன்னா சொரக்காலாம் நல்லா சூப்பராகவே சேல் பண்ணுறாங்க. அவங்களும் அதை சமைச்சு சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு லைட்டாக அதை ஷேக் பண்ணோம்னா கொஞ்சம் டெண்டராக, ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்துட்டு நல்லா ஆடும் பாருங்களேன். அதை வச்சு நான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தா எல்லாருமே அதே மாதிரி தான் செக் பண்ணி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, சைனீஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக வந்துட்டு அதை செக் பண்ணி வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அழகாக பிஞ்சுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸை மட்டும் நான் $3, $4.50, $4.50, $1.50 like $6, $6, $1.50 like $7.50, all $7.50. 那个毛花还没有哦。அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தோப்பு வாங்கினேன். இந்த தோப்பு எனக்கு நான் எப்பயுமே வாங்குற ஆன்ட்டி இப்போ கடை போடுறதே இல்லை. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் வாங்குறது. This one give me 3 big one. One big one. Yeah. Three, yeah. Yeah. One six, Yeah. Okay. 是怕太少放回去，让众卿失望了。在台上放回京， பப்பாளியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு வாங்கிடுவேன். எப்போவுமே வாழைப்பழம் வாங்குற மாதிரி பப்பாளி எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு வாங்கியாச்சு.
இது ஒரு பழம் வந்துட்டு $3.50 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் மார்க்கெட்டில் வாங்குறதுன்னு பார்த்தா அந்த வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குவேன். மற்றபடி இந்த ரம்புட்டான், அதுக்கப்புறம் இந்த அவகோடா, அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டியூஸில் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், பேக்கிங்கும் நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது. ஸோ நம்ம இஷ்டம் தான், மார்க்கெட்லேயும் வாங்கிக்கிறலாம், தேவைப்படுறப்ப நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே நம்ம கன்வீனியன்ட் தான். ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இஷ்டம்தான். இந்த ப்ரூம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி போய் அதை வாங்கியாச்சு. ஸோ ப்ரூம் வாங்கின கையோட இந்த கடையை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வந்துட்டு கடை, ரொம்ப வருஷமாக இருக்குது. நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். இந்த கடையில் இல்லாத திங்ஸு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நுணுக்கமாக தேடி தேடி வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட தேவைக்கு நமக்கு எது போய் தேடி போகிறோமோ அது கரெக்டாக அந்த கடையில் கிடைக்கும். இந்த யூஹுவா வில்லேஜ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் வந்துட்டு கிடைக்காத பொருளே இருக்காது. ரொம்ப பெரிய கடை, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட திங்ஸ் இருக்கா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நான் நிறைய திங்ஸ் வந்துட்டு இந்த கடையில் வாங்கியிருக்கேன். நான் அந்த கேக் ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாருங்கள், டபராலாம் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பெரிய பெரிய வடைச்சட்டி எல்லாம் பெரிய ஃபேமிலிக்கு நிறைய ஒரு மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஓக் ஐட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கு அது மாதிரிலாம் மிக்ஸ் ஆன மாதிரி மெட்டீரியல்ஸு, கிளாஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே இருக்கும். நான் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இங்கே தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கடையில் நம்ம அவசர ஆத்திரத்துக்கு ஒன்று தேடி வரோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே வச்சுருப்பாங்க. எந்த ஐட்டமே நம்ம இல்லைன்னு சொல்லி வெளியில் போகிற மாதிரியே இருக்காது. நிறைய பேர் கூட எங்கிட்ட வந்துட்டு அந்த போர்சிலியன் ஸ்பூன் அந்த குட்டி குட்டியாக நான் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கடையில் தான் இருக்கும். 90 சென்ட் அந்த மாதிரி. கொஞ்சம் மட்டும் விலை வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது வெளியில் மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நம்ம தேடி நினச்சி வந்த பொருள் வந்து இங்கே கரெக்டாக வாங்கிடலாம். இந்த மாதிரி கடைகளுக்கு காம்படிஷனாக தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வேல்யூ டாலர் ஷாப்புன்னு சொல்லி திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் என்ன இந்த அளவுக்கு வந்துட்டு திங்ஸ் அங்கே இருக்காது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக நம்மளுக்கு எது ரொம்ப தேவையோ அது மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி கொஞ்சம் எக்ஸஸாக வேணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி கடைகளை நம்ம வாங்கிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க. பாருங்கள், இந்த ஸ்பூன் தான், இதெல்லாம் $1 எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா 90 சென்ட்ஸு. நான் இது தான் வந்துட்டு வாங்கி எல்லா மசாலா டப்பாஸ்லையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்பூனெல்லாம் $3, $5 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ரூம் வெரைட்டிஸு, பிளாஸ்டிக் ஐட்டம் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். பாருங்கள், வெளியிலேயே ஒரு பெரிய கடையே வச்சுருப்பாங்க. எப்போ போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையிலலாம் ஒரு பிராண்ட் வாங்குவோம், அதுக்கப்புறம் அடுத்து போகிறப்ப அது இருக்காது. ஆனால் இந்த கடையை பொறுத்த மட்டும் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவர் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சிக்கன் கடைக்காரரு. எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் கியூசின்னு கத்தியே வந்துட்டு மனத்தை வாங்கிடுவார். ஸோ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த கிளாஸ் இதில் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் டேக் பண்ணியிருப்பாங்க. அதோட கழுத்தில் வந்து டேக் இருக்கும். அதில் வந்து எப்போ வந்து அந்த கோழி வந்து கட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுவேன். அதனால் எனக்கு அப்போ இருந்து வந்து இந்த கியூசின்னு பேர் வச்சுருக்காரு. நான் வந்துட்டு கம்போங் சிக்கன் தான் நீங்கள் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்மால் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா $12.50 வந்துச்சு. சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே நம்ம வந்துட்டு தனித்தனியாக வாங்கிக்கலாம். லெக் பீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு விங்ஸு, தைஸு, வெறும் செஸ்ட்டு போர்ஷன், அந்த மாதிரி பிரஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிக்க முடியும். பட் மீன் இதெல்லாம் வந்துட்டு கிலோ கணக்கு தான். அந்த மாதிரி வாங்கிட்டு அன்னைக்கு வந்துட்டு இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. இனி போய் தான் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வாங்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு வாங்குறது, நான் போகிற இடம் எல்லாமே இந்த கடைகள் தான், இந்த பொருட்கள் தான் நான் வாங்குறது. ஸோ நான் இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சுத்தமாக வேலையே நடக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அன்பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன், ரொம்ப பெருசாக வாங்கலை. ஸோ நான் எப்போவுமே இந்த பெடிஃபை காட்டன் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி தாங்க நம்ம ஊர் தமிழ் கடைன்னு சொல்லி இருக்கும். ஸோ தமிழ் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஐட்டங்கள், நம்ம ஊர்லேருந்து வர்ற வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, பூவு, ஸோ எல்லாமே உள்ள ப்ரொவிஷன்ஸு எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வர்றதா வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ மாறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிறது, அப்படியும் வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்துட்டு கடைகள்லாம் வந்துட்டு வீட்டை சுற்றி இருக்கும்.
ஸோ எங்கள் மார்க்கெட் தான் இந்த மாதிரின்னு கிடையாது. சிங்கப்பூரில் மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டுமே இதே மாதிரி தான் இருக்கும். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நல்லாயிருக்கும், அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ அங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோர் ஆர் லெஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் மார்க்கெட்டில் வாங்குற கடைகளோட நேமெல்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் பார்க்குறேன். ஒரு கடையோட பேர் கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க. நானும் இத்தனை வருஷமாக வாங்குகிறேன். அந்த அங்கிள், அந்த ஆன்ட்டி, இவங்க அவங்க இப்படி தான் மைண்டில் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களோட மக்களாக வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகிருக்கோம். ஒரு நாள் கூட அந்த நான் போர்டு பார்த்ததே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். நானே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வச்சு தான் ரெகக்னைஸ் பண்ணுவேன். அவங்களும் அதே மாதிரி நம்மளோட ஃபேஸை வச்சுட்டே கரெக்டாக வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க. இதோட நம்ம இந்த மார்க்கெட் டூரை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் என் கூட சேர்ந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போனால் ஒரு ஃபீல் கிடைக்குதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல ஒரு டைம் பாஸிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.